ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பாஸ்தாவை நான் உள்ளே சேர்க்குறேன். இது 100 கிராம்ஸ் இருக்கும். நான் மேக்ரோனி பாஸ்தா சேர்த்துருக்கேன். நம்ம எந்த பாஸ்தா வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நம்ம எண்ணெய் சேர்க்கும்போது பாஸ்தா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்மளுக்கு பாஸ்தா பேக்கெட் மேலேயே போட்டிருப்பாங்க எந்த டைம் அளவுக்கு வேக வைக்கணும்னு, அதை பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வடிகட்டி எடுத்தாச்சு. பாஸ்தா நல்லா உதிரி உதிரியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் 4 பல்லு பூண்டு நல்லா சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்ல பூண்டு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் பாதி வெங்காயம் இந்த மாதிரி சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டுமே கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, நான் வேக வச்சு எடுத்த பட்டாணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் ஸ்வீட் கார்ன், அதையும் வேக வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய், அதை இந்த மாதிரி சின்னசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஏற்கனவே பட்டாணி அப்புறம் கார்ன்லாம் நல்லா வேக வச்சு சேர்த்துருக்கிறதால குடமிளகாய் வெந்தால் போதும். இப்போ வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. மைதா மாவு வேக வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா வெண்ணெயில் மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இப்போ நம்மளுக்கு மைதா மாவு பார்க்குறதுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அது நல்லா மிக்ஸ் ஆகி சரியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் இப்போ தண்ணியாக இருக்குது, கொஞ்ச நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா மைதா மாவுலாம் கரைஞ்சி மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் 1/4 கப் அளவுக்கு சீஸ் இந்த மாதிரி சின்னசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு சீஸ் உருகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விடுங்க. சீஸ் நல்லா உருகினதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் பாஸ்தா, அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. பாஸ்தா போட்டதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ சீசனிங்ஸ், அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக பாஸ்தாக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பாஸ்தாவில் இருக்கிற சாஸ்லாம் சீக்கிரமாகவே கெட்டியாகிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பாஸ்தாவில் நல்லா சாஸ்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் அந்த சாஸ்லாம் லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.